அந்த முருகன் சிலை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்றதே ஒரு பெரிய மிராக்கிள் தான். என்னோட அக்கா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது சொன்னேன் நான், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, முதல்ல நீ வீட்டில் வேல்மாறல் போட்டு கேளு முதல்ல அப்படின்னு. அவனு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும். வேல் அப்படின்றது நம்ம எதிர்மறை சக்தியை அழிக்கக்கூடியது, எதிர் வினைகளை தடுக்கக்கூடியது வேல் இல்லையா? இந்த இடத்துல நான் அதை வாங்கி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. இருந்தது என்கிட்ட. நவபாஷான முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே கொடுத்த அந்த படம் இருக்கு. நல்லா இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் நடுவில் அப்படியே ஒரு 4-5 பேஜ் சுத்தமாக இல்லை. 4-5 பேஜே இல்லை, அதில் இருக்க மந்திரங்களே இல்லை. கையில் ஏதோ வச்சிட்டு இருக்க அந்த குழந்தை கையை என்னை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு என்னை இப்படி இருந்துச்சு. நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கையை நான் நீட்டுறேன். என்ன அப்படின்ட்டு என்னை கையை நீட்ட சொல்கிறான். அவன் ஆக்ஷனில் சொல்கிறான். கையை நீட்டுறேன். என் கையில் அவன் ஏதோ கொண்டு அவன் கையில் இருக்கிறத இப்படி வச்சுட்டு இப்படி திறந்துட்டு என்னை பார்த்து ஒரு சிரிச்சான். எடுத்ததும் நான் பார்க்குறேன், அது என்ன. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நினைத்த மாத்திரத்திலேயே பல அற்புதங்களை நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் முருகன். இன்றைக்கி பலரும் அதை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு முருகன் சிலை சின்னதாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த முருகன் சிலை எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்றது ஒரு பெரிய மிராக்கிள் தான். அதை இப்போ நினச்சா கூட மெய் சிலுக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பூஜை ரூமை சுத்தம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 வாரமாக தொடர்ந்து என்னால் பூஜை செய்யவே முடியல. பூஜை பாத்திரங்களும் தேய்க்க முடியல. அது ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருந்தது. பூஜை ரூம், வீடு எல்லாமே ஏதோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன் நான். சரியா? அப்போது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை நம்மளை தானே அதை பிரேக் பண்ணி வெளியே வரணும் இல்லையா, அந்த எண்ணத்தை. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி இது இன்றைக்கி எப்படியாவது நம்ம பூஜை பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு வேகம் வரும், இன்னும் நல்லா செய்வோம், வேகமாக செய்வோம், மறுபடியும் நார்மல் லைஃப்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வீடியோ எடுத்துட்டேன். அப்போ கூட எனக்கு உள்ளே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வருத்தமாகவே இருந்தது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அக்கா என்னோடய அக்கா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது சொன்னேன் நான், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, முதல்ல நீ வீட்டில் வேல்மாறல் போட்டு கேளு முதல்ல அப்படின்னு. நான் அதை வீட்டில் ஏற்கனவே வேல் வகுப்பு புத்தகம் இருந்தது. அது எப்பயாவது ஒரு முறை நான் படித்ததுண்டு. ஆனால் வேல்மாறலாக அதாவது பல முறை அந்த பாடல்கள் படித்தது கிடையாது. சரின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி டிவியில் வைக்கிறேன், அந்த வேல்மாறல் பாடல் வைக்கிறேன், மந்திரம் வைக்கிறேன். வீடு ஃபுல்லாக ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்ட் அதிகமாக வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணியை போட்டுட்டு வரேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்போது ஒரு எண்ணம் தோணுச்சு, சரி நம்ம வீட்டில் வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இது முடிவு பண்ணி கொஞ்சம் அப்படி இருந்தது. வேல் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கிளம்பும் பொழுதே ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிது. எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு புரியல. திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் போகிறேன் வரேன் இப்படியே இருந்தது எனக்கு. அப்போது எனக்கு இதிலேருந்து நான் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும். வேல் அப்படின்றது நம்ம எதிர்மறை சக்தியை அழிக்கக்கூடியது, எதிர் வினைகளை தடுக்கக்கூடியது வேல் இல்லையா, பகையை அழிக்கக்கூடியது. அப்போது இந்த இடத்துல நான் அதை வாங்கி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு என்ன பண்ணேன், இதை பிரேக் பண்ணணும், இதையும் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போய் வாங்கிடலாம் வேல் அப்படின்னு சொல்லி சில்வர் இதுக்கு போனேன், ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன். சில்வரில் ஒரு 500லேருந்து 700க்குள்ளே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஜுவல்லரி ஷாப் போகிறோம் நாங்கள். அங்கே போய் கேட்கும்பொழுது அவங்க வித்தவுட் ஸ்டாண்டு தான் இருக்குன்னாங்க, ஸ்டாண்டு இல்லாமல் இருக்குது.
அப்போது அது எனக்கு வந்து ஸ்டாண்டோடு தான் தேவைப்பட்டது. ஏன்னா பூஜை அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த காலத்தில் வந்து சொம்புக்குள்ளே வச்சு வழிபாடு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. பட் இப்போ ஸ்டாண்ட் அப்படின்னு கிடச்சிதுன்னா அதோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி தேட ஆரம்பித்தேன். ஒரு 4-5 கடை ஏறி இறங்கணும், எங்கேயுமே வந்து ஸ்டாண்டோட கிடைக்கல. அப்புறம் என்னாச்சு, சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2 நாள் கழித்து சரி சில்வரில் இல்லைன்னா என்ன, நம்ம பித்தளையில் வாங்கிக்குவோம், இல்லை செம்பில் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போயிட்டு பித்தளை கடைகளில் ஏறி இறங்குறோம். எல்லா இடத்துலையுமே இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல. நான் எனக்கு நான் எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி கிடைக்கல. வேல் நல்லா 1 அடிக்கு வேல் காட்டுறாங்க, நல்லா இவ்வளோ பெரிய வேல் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தான் வேணும், சின்னதாக தான் வேணும் எனக்கு வேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், தேடினேன். அங்கேயும் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டேன். சரி என்னமோ தெரியல, இவ்வளோ தடங்கள் வருதே அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் தோணுச்சு எனக்கு, சரி வேல் வாங்கிறதுக்கு தானே நமக்கு வந்து தடங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட புக்கு இருக்குது, வேல் வகுப்பு இருக்குது. வேல் மாறலாம், அது வந்து மாற்றி பல முறை வர மாதிரி அந்த வழிபாட்டு முறைக்கான புத்தகம் வந்து இல்லை. சரி நம்ம வந்து முதல்ல புத்தகம் வாங்கி முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். முருகன் படம் வந்து இருந்தது என்கிட்ட. நவபாஷான முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே வந்து கொடுத்த அந்த படம் வந்து இருக்குது. நல்ல இவ்வளோ பெரிய படம் வந்து இருக்குது, இவ்வளோ பெரிய படம் வந்து இருக்குது, முருகனுடைய படம் ஃப்ரேம் போட்டது இருக்குது. சரி அதை வச்சு நம்ம வேல் இல்லாமலே வெறுமனே நம்ம புத்தகம் வச்சு படிக்க ஆரம்பிச்சிடலாம், பூஜையை வந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். அப்போது பூஜை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த தடங்களை உடச்சி வேல் வீட்டுக்கு வருதா அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். என்ன பண்ணேன், சரி புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போகிறேன், கடைக்கு போயிட்டு புக்கு வாங்கிறதுக்கு போகிறோம். புக்கு வாங்கும்போது எனக்கு மனசு உள்ள, எப்போவுமே நம்ம போனோன்னா ஒரு புக்கு வாங்குவோம், எல்லாருமே மந்திர புக்குனா ஒரு புக்கு தான் வாங்குவோம் இல்லையா. எனக்கு வந்து 2 புக்கு வாங்குன்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து தோணிக்கிட்டே இருந்தது. சரி வாங்க 2 புக்கான்னு சொல்லி 2 புக்கை வாங்கிட்டேன். வாங்கிட்டு சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்பொழுது காரில் உட்காந்துட்டு பின்னாடி எடுத்து புக்கை எடுத்து விரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒவ்வொரு பக்கமாக புரட்டிக்கிட்டே வரேன். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த புக்கில் நடுவில் அப்படியே ஒரு 4-5 பேஜ் வந்து சுத்தமாக இல்லை, 4-5 பேஜே இல்லை, அதில் இருக்க மந்திரங்களே இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி வந்து இவ்வளோ தடங்கள் ஏற்படுது, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்னொரு புக்கை பார்க்குறேன். 2 புக்கு வாங்கிட்டு போனோம்ல, அதில் ஒரு புக்கில் வந்து இப்படி இருக்குது. சரி இன்னொரு புக்கு எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தா அது நல்லா இருந்தது. சரி நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்து தோணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த புக்கு நமக்கு கிடச்ச இந்த ஒரு புக்கு போதும், அது ஏதோ கழிஞ்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த புக்கை வாங்கிட்டு மறுபடியும் கடைக்கு போய் மாற்றலாம் இல்லை, ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி வேலே இல்லாமல் முருகனுடைய படம் மட்டும் வச்சு நான் வந்து வேல்மாறல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து அவருக்கு பூ அர்ச்சனை கொடுத்து நான் வந்து பூஜை ஆரம்பித்தாச்சு. இப்படியா பூஜை பண்ணிகிட்டே வரேன். பூஜை பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு வாரம் இல்லை, அது அக்கா வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன், வேல் வந்து ஸ்டாண்டோடவே கிடைக்குது, போரூரில் விளக்கு கடையில் கிடைக்குது, நான் வாங்கினேன், நல்லா இருக்குது, நீ அங்கே ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. சரி எங்கே ஸ்டாண்டோட கிடைக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, சரி நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து விளக்கு கடைக்கு போகிறோம். அப்போ போகும்போது நான் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறேன், நான் இந்த மாதிரி வேல் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்றைக்கி வேல் வாங்கிறதுக்கு போகிறோம். எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ளே, குட்டியாக வந்து ஒரு முருகன் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், உனக்கு ஏற்கனவே இப்போ தான் வந்து அதுக்குள்ளே இந்த உடல்நிலை சரியில்லாத பிரச்சனைக்கும் வந்து தீர்வு வந்துருச்சு, உடம்பும் வந்து நல்லாயிடுச்சு,
பிரச்சனையும் வந்து சரியாயிடுச்சு எனக்கு. ஸோ நம்ம வந்து முருகன் வாங்கி வைக்கணுன்ற மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. அதையும் கேட்டேன். கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இப்போ தான் வந்து நீ உடம்பு வந்து சரியாகி வந்திருக்க, நிறைய வந்து விக்கிரகங்களோ இல்லை சுவாமி படங்களோ வாங்கிட்டு இருந்தா அதுக்கு ஏற்ற பூஜை வந்து நம்ம செய்யணும், செய்யாமல் விடக்கூடாது. உனக்கு வந்து மனசில் நினச்சி நீ வழிபாடு செஞ்சுக்கோ, மறுபடியும் நிறைய பொருளை சேர்த்துக்காத அப்படின்னாரு. சரி, ஏன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். சரி, ஓகே, நம்ம வேல் வாங்குறதுக்கு நமக்கு வழி கிடச்சிது இல்லையா, நம்ம வேல் வாங்கிக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு கடைக்கு போகிறேன். அங்கே விளக்கு கடையில் எடுத்த வீடியோலாம் இருக்குது. அடுத்ததுக்கு ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த கடைக்கு போயிட்டு நான் வந்து வேல் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு வந்து அந்த ஓம் என்ற அந்த வரி வடிவம் வந்து அம்சமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், எந்த ஒரு கோணல் மாணலும் இல்லாமல் ஓம் அப்படின்றது அழகாக ஒரு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அதை போகிறேன். அது போய் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு பித்தளையில் ஒரு வேல் வந்து இருந்தது. அதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய இருந்தது, அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வர நிறைய வந்து சாமி சிலைங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய விளக்குங்க இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போது ஒரு குழந்த வந்து வந்துட்டு என்னை பிடிச்சி, என்னோடய புடவையை பிடிச்சி இப்படி பிடிச்சி இழுத்துது. என்ன குழந்தை இருக்குது, குழந்தைன்னா எல்லாருக்குமே ஆசை தானே. திரும்பி என்னடா தங்கம் அப்படின்னா, கையில் ஏதோ வச்சிட்ருக்கு அந்த குழந்த. கையை என்னை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு என்னை இப்படின்னுச்சு. நான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கையை நான் நீட்டுறேன். என்ன அப்படின்ட்டு என்னை கையை நீட்ட சொல்கிறான், அவன் ஆக்ஷனில் சொல்கிறான். கையை நீட்டுறேன், என் கையில் அவன் ஏதோ கொண்டு வந்து அவன் கையில் இருக்கிறத இப்படி வச்சுட்டு இப்படி திறந்துட்டு என்னை பார்த்து ஒரு சிரிச்சான். எடுத்ததும் நான் பார்க்குறேன், அது என்னன்னு பார்த்தா குட்டியாக முருகன் சிலை இருக்குது கையில். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்த குழந்த, நான் வந்து முருகன் சிலை வாங்கணும் அப்படின்னு நினச்சி சரி வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த சிலை எப்படி குழந்த வந்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து போச்சு. எனக்கு நான் என்ன பண்ணேன்னா, இவர்கிட்ட அப்படியே கொண்டு போய் காட்டுறேன், இந்த மாதிரி குழந்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கையில் அப்படின்னு. அவர் முருகனை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, எடுத்துக்கோ அப்படின்ட்டார். வேறு எதுவுமே சொல்ல, எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அப்படியே அதை கொண்டு போயிட்டு பில் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு, வேறு எந்த முருகன் சிலையும் பார்க்கல. நாங்கள் அதை பில் பண்ணிட்டோம். அப்போது இந்த வேலை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பூரிப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து பஞ்சலோகத்தில் கூட வேல் இருக்குது பார்க்குறீங்களான்னாங்க. காட்டுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் அழகாக வந்து அந்த ஸ்டார் வரும் இல்லையா, சக்கரம் போட்டு அழகாக வந்து இருந்தது பஞ்சலோகத்தில். சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இவர் கையில் வந்த உடனே அது வரக்கூடிய அந்த அடுத்ததாக வரக்கூடிய அந்த வேலும் பாருங்கள், அவ்வளோ அம்சமாக இருக்குது அந்த வேல். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில், இல்லைன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் கூட முடிஞ்சால் அந்த வேல், அந்த இவர் முருகன் சிலை ரெண்டுமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது. அது வாங்கி அன்னையிலேருந்து வச்சு இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். வர திங்கக்கிழமையோடு வந்து முடிவடையுது இந்த வேல்மாறல் 48 நாள் பூஜை எனக்கு முடிவடையுது. அதனால் இப்படி தான் வந்து முருகன் எங்கள் வீட்டுக்கு வந்த கதை இதுதான். இது வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த வேல்மாறல் பூஜை பண்ணி அந்த ஒரு எனர்ஜியோடு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் வந்து காத்துட்ருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அதிசயம் நடந்திருக்கு, என்னெல்லாம் அதிசயம் நடத்தியிருக்காரு அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஒருத்தரோட ஒருத்தர். இது ஒன்றும் தப்பே கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் தானே, எண்ணத்தோட பிரதிபலிப்பு தானே எல்லாமே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் அதே எண்ணெய் அலையோடு இருக்கக்கூடிய இன்னொருத்தரோட அந்த எண்ணம் போய் கனெக்ட் ஆகும்பொழுது தான் அந்த விஷயம் வந்து பிரதிபலிக்குது. இதுதான் அங்கே நடக்கக்கூடியது.
இந்த வேல்மாறல் பூஜை வந்து நிறைவடையக்கூடிய இந்த நிலையில் வர செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து 6 to இல்லை 6:30க்கு வந்து ஒரு லைவ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதாவது வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு லைவாக வந்து போடுறதுக்காக காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வர செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து 6 to 6:30 வேதாஸ் வியூ சேனலோட கனெக்ட் ஆகிருங்க. நான் லைவ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.